சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எதுக்கு சொன்னேன்டான்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் தான் பார்த்தோம். அந்த ஒரு ஆப்ரேஷனால் இன்னைக்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் சரி, சைனாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் சரி மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. S-400 வேணும் உங்களுக்கு இப்போ. ஆமாம், F-35 வேணும், S-400 வேணும். ஆனால் இந்த F-35 இந்த பிளேன்ஸு இதெல்லாம் என்ன வச்சுருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கா, அவங்கக்கிட்ட வந்து எபிலிட்டி இருக்கா. விற்கிறது வேற, சவுதி கூட வாங்கிப்பான், ஒரு 2 ஸ்குவாட்ரன் வாங்கிப்பான். யார் ஓட்டுறது? பாகிஸ்தானில் எதுவும் சொந்தமாக கண்டுபிடிக்கல அவங்களோட நியூக்ளியர் டிவைஸில் கூட. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு கைரானா ஹில்ஸ்லாம் நம்மளே ஒத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் கத்துனப்பெல்லாம் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸே ஒத்துக்கிட்டு இருக்காங்க, ஆமாம் நான் கைரானா ஹில்ஸ் அடித்தது உண்மைதான்னு சொல்லிட்டு. திருட்டுத்தனமாக ஆயில் ஈரான் கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான், தெரியுமா உங்களுக்கு? அந்த பலூச்சிஸ்தான் வழியாக ஆயில் வந்து பாகிஸ்தான் வாங்கிட்டு இருக்கு. கொட்டா கோர் கமாண்டரோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாஸ்கே வந்து ஈரான்லேருந்து திருட்டு ஆயில் எடுத்துகிட்டு வருது. இன்டர்நேஷ்னல் பாலிசியோ இன்டர்நேஷ்னல் டிப்ளமசியோ என்பது வந்து எப்பயுமே கருத்து ஒற்றுமையை பொறுத்து இல்லை, வேற்றுமையும் இருக்கும், ஒற்றுமையும் இருக்கும். இதில் எவ்வளோ தூரம் ஒத்து போகுது, எவ்வளோ தூரம் நம்ம ஒத்துக்காமல் இருக்கோன்றது தான். இட் இஸ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். கிட்டத்தட்ட யுக்ரைன் போர் தொடங்கின பிற்பாடு இமானுவேல் மேக்ரானும் புட்டினும் வந்து டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் நடத்தியிருக்காங்க. ஸோ மேக்ரானுக்கும் புட்டினுக்கும் இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு. மோடிக்கும் மேக்ரானுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு. மோடிக்கும் புட்டினுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏதோ ஒன்று நடக்கல, என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குதா? சும்மா சாரா மாதிரியா போட்டு அடி அடி அடின்னு கிவியை போட்டு அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட கிவ் இஸ் வர்ச்சுவலி டெசிமேட்டட். இன்னும் 10 நாள் 15 நாள் இந்த போர் தொடர்ந்துச்சுன்னா ஜெலன்ஸ்கிக்கு வேற ஆப்ஷனே இல்லை சரண்டர் ஆகிறது. அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஆக சிறந்த 3 வழிமுறைகள் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு. 1-2 நாட்டுக்கு சண்டையை மூட்டி விட்டு வெப்பனை சப்ளை பண்ணு. ஒரு காலத்தில் ஈராக்கும் வெப்பன் சப்ளை பண்ணா, ஈரானுக்கும் வெப்பன் சப்ளை பண்ணா, தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லோ, நெக்ஸ்ட் அவங்களோட ஆயில் இண்டஸ்ட்ரி. டிஃபென்ஸ், ஆயில், டெக், அதில் 2 காலி ஆச்சுன்னா 1 வச்சுட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்களும் மற்றும் நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான நம்ம கணேஷ்குமார் அவர்களும் தான். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். எப்படி இருந்தாலும் ரஷ்யாவுக்கும் சென்னைக்கும், அதாவது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து த்ரூ சென்னை வால்டிவாஸ்டாக் சென்னை காரிடார் இருக்கு. பட் அது ஆல் டைம் காரிடார்னு சொல்ல முடியாது. ஓகே, பனிக்காலங்களில் அதோட டைம் அதிகமாக எடுக்கும். பட் இந்த ஐஎன்எஸ்டிசி காரிடார் சாபஹார் மூலமாக போகக்கூடிய டைம்லைன் வந்து 24/7/365 days அது ஓப்பன். இன்ஃபேக்ட் அது வழியாக இன்னைக்கு அப்படி போச்சுன்னா அர்மீனியா கூட நம்ம வந்து இப்போ நான் அசர்பைஜானையும் அர்மீனியா உட்கார வச்சு நான் போர் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு. யாரு? ட்ரம்ப் இல்ல, மாண்புமிகு ட்ரம்ப். அவருக்கு சொந்த பம்ப் அடிக்கிறதுல ட்ரம்ப் மிஞ்சினவங்க யாரும் இல்லை. அவர் பெரிய ஆளு. இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன் சார். அதாவது வெனின்சுலாவுக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கிற பிரச்சனையை யாரோ ஒருத்தர் வந்து மறுபடியும் மத்தியஸ்தம் பண்றதா பார்த்தேன் சார். கத்தாரா போயிட்டாரா? யாரும் பண்ண மாட்டாங்க. ட்ரம்பே இன்னொரு தடவை வேற டை கட் வந்து பண்ணாரு. அதாவது அந்த இது இந்த வாயின்னு சொல்லி பேசுற ஆள் தான் ட்ரம்ப். பிரச்சனை என்ன நல்லா பாருங்க. ஒரு பக்கம் இந்த ஐஎன்எஸ்டிசி அவர் சொன்னது போல ஆயில் போகுது, நம்ம ரூட் ஓப்பன் ஆகுதுன்னா, ஒரு வாட்டி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் சைனா வந்து தெரியாம இறங்கி இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்குது. வர்ச்சுவலா ஆப்பிரிக்கால எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்குது. நம்ம அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணல, ஒரு செலக்டட் ரூட்டை மட்டும் தான் டார்கெட் பண்ணோம், அந்த ஐஎன்எஸ்டிசி ரூட்டை டார்கெட் பண்ணி. ஆனா இப்போ ரீசெண்டா இந்தியாவுக்கு வந்து சம்மந்தம் இல்லாம மோடி எல்லாரையும் போய் பாக்குறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க. சைப்ரஸ் போனோம். ஆமா சார். அங்க அவங்களோட மினிஸ்டர் வந்து மேயர் ஆஃப் தி சிட்டி வந்து கால்ல விழுந்தாரு சார். ஆமா, டர்க்கிக்கும் சைப்ரஸ்க்கும் ஆகாது. கிரீஸ்க்கும் இந்தியாவுக்கும் டிஃபென்ஸ் பேக்ட் சைன் பண்ணியிருக்கோம். கிரீஸ்க்கும் டர்க்கிக்கும் ஆகாது. ஏன்னா சைப்ரஸ் மக்கள் அதிக பேர் வந்து கிரீக்கிய மொழி பேசுறோம். காலகாலம் ஆகாது, 2000 வருஷம் ஆகாதுன்னு சொல்லுங்க. அதான் சார், சைப்ரஸ் எல்லாம் நின்னுட்டு தான் இதான் சார் டர்க்கி அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி பகுதி வந்து டர்க்கி வேணுமெண்டே தான் அந்த இடத்துக்கு போய் இவர் நின்னு போஸ்ட் கொடுத்தாரு. நம்ம பிஓகே வேணே வந்து போஸ்ட் கொடுத்தாரு. ஒரு போட்டோ மிகப்பெரிய தெரியும் எது வரைக்கும் வந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ வந்து நம்ம சைப்ரஸ்க்கும் வெப்பன்ஸை கொடுக்குறோம், அர்மீனியாவுக்கும் வெப்பன்ஸை கொடுக்குறோம், கிரீஸ்க்கும் வெப்பன்ஸை கொடுக்குறோம். பேரலாக நம்மளோட வெப்பன் சிஸ்டம்ஸ் வளர்றதை வந்து அமெரிக்கா வெப்பன் இண்டஸ்ட்ரி விரும்ப மாட்டேங்குது. ஸோ இந்த ரூட் ஓப்பன் ஆச்சுன்னா வெப்பன் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு புது காரிடார் ஒன்று ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு. ஆல்ரெடி நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 23,000 சொச்சம், கிட்டத்தட்ட 24,000 கோடி. இந்த வருஷம் வந்து ஆண்டுக்கு ஆண்டு 12% வளர்ச்சி பார்த்துட்டு இருக்கு நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸோட வளர்ச்சி. இப்போ இன்னும் அதிகரிக்கக்கூடும். அதிகரிச்சதுன்னா இதோட டைரக்ட் பாதிப்பு யார் மேலன்னா லெத்தார்ஜிக் அமெரிக்கன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி மேல. எதுக்கு நான் லெத்தார்ஜிக் அப்படின்னா சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எதுக்கு சொன்னேன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல தான் பார்த்தோம். அந்த ஒரு ஆபரேஷனால இன்னைக்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் சரி, சைனாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் சரி மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. டர்க்கி விட்டுருங்க, டர்க்கி பைரட்கர் ட்ரோன் தவிர்த்து அவனுக்கு வந்து அட்வான்ஸ் ரேடாஸோ இல்ல டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோ அவங்க கிட்ட இல்ல இருக்கான்னா S-400 வேணும் அவங்களுக்கு. இப்ப F-100 ஆமா, F-35 வேணும், S-400 வேணும். ஆனா இந்த F-35 இந்த பிளேன்ஸ் இதெல்லாம் என்ன வச்சிருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கா, அவங்க கிட்ட வந்து எபிலிட்டி இருக்கா. விற்கிறது வேற, சவுதி கூட வாங்கிப்பான், ஒரு 2 ஸ்குவாட்ரன் வாங்கிப்பான், யார் ஓட்டுறது? என்கிட்ட பிளேன் இருக்கு, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, அதுக்குள்ள போடுற புல்லட் வேணும், சுடுறதுக்கிட்ட கரெக்டா டார்கெட்டை பார்த்து சுடுறதுக்கு ஆள் வேணும். சார் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 10 பைலட் சார் எப்படி ஆன் பண்ணி விட்டா மேல பார்க்கும் சார், எப்படி இறங்குறது தெரியல. மிடில் ஈஸ்ட்ல பாகிஸ்தானோட பைலட்ஸ்க்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ஆக்சுவலா பாகிஸ்தான்ல எல்லாத்துக்குமே நல்ல பேர் இருக்கு. We must agree on one thing. No, சீரியஸா சொல்றேன். Compared to China, Pakistani army and Pakistani air force fighting capability is better. அவங்களால சண்டை போட முடியும். அவங்களுக்கு அந்த நிஜமாவே தே ஆர் அந்த ஒரு ட்ரைனிங்கும் சரி அந்த எபிலிட்டியும் சரி தே ஆர் ஃபார் பெட்டர் தென் சைனா. அதனால பாகிஸ்தானி பைலட்ஸுக்கு நிஜமாவே உலக அளவுல டிமாண்ட் இருக்கு. இவன் தான் சம்பளமே கொடுக்கறது இல்லையா, பேசாம அங்க போய் சேர்ந்துடலாம். இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தானை பாராட்டி பேசுறது. இல்ல இல்ல, அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. யாரோட கம்பேர் பண்றீங்க? லாஸ்ட்ல இருந்து கம்பேர் பண்ணிட்டு வரீங்க. நான் கம்பேர் பண்ண அத பாருங்க. சாரி சார், நீங்க பின்னாடி அதுல கூட ஒரு உள்குத்து. நீங்க ஏன் சார் நீங்க எப்பவுமே தப்பாவே இருக்கீங்க? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். சோ இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மற்ற வர்த்தகத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்ப என்ன ஒரு புது எக்கனாமிக் காரிடார் மாத்திரம் உருவாகிறது இல்லாம ஒரு எக்கனாமிக் பிளாக்கே உருவாகும். ஒரு சென்ட்ரல் ஏஷியா பிளஸ் ரஷ்யா பிளஸ் இந்தியா பிளஸ் ஷியா ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் ஈராக் கூட, ஈரான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிளாக் ஃபார்ம் ஆகும்போது அது ஒரு என்ன சொல்றது, it will become an equal competitor to Anglo-Saxon bloc. இந்த Anglo-Saxon blockன்னு எதை சொல்ல வரேன்டான்னா ஜெர்மனி, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இது பிரிட்டன், பிரான்ஸ். இல்ல பிரான்ஸ் வந்து அவுட்லயர். ஏன்னா பிரான்ஸுக்கு வந்து எப்பயுமே அமெரிக்கா போற பாதை தான் பிரான்ஸ் எடுக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 98 நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது 3 நாடு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல குறிப்பிட்டு ஒரே ஒரு நாடு தான் கிரிட்டிசைஸ் பண்ணல. எந்த நாடு கிரிட்டிசைஸ் பண்ணலன்னா பிரான்ஸ் மாத்திரம்தான். வி அண்டர்ஸ்டாண்ட் இந்தியாஸ் கம்பல்ஷன்ஸ் அப்படின்னா மற்ற 2 கண்ட்ரீஸ் எது சார்? இஸ்ரேலு, ரஷ்யா. ஓகே. மொரீஷியஸ் விட்டுருங்க, அது இட் இஸ் an extended territory. ஏன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகரே IPS ஆபீசர் தான். சோ அதை விட்டுருங்க, மொரீஷியஸை விட்டுருங்க. மொரீஷியஸ், நேபாள் எல்லாம் விதிவிலக்கு, இதெல்லாம் லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாது. பட் இந்த நாடுங்க குறிப்பிட்டு இஸ்ரேல் வந்து இது தேவை, அவங்க நாட்டோட பாதுகாப்புக்கு இது ஒரு அரண் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொன்னாங்க. ரஷ்யா வந்து இதை தவிர்த்து இருக்கலாம்னு சொன்னாங்களே தவிர்த்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. அது கூட அது எல்சின்ஸ் ரஷ்யாவா இருந்ததால் கரெக்ட். புட்டின்ஸ் ரஷ்யாவா இருந்தா பேச்சு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா 2000 முன்னாடி, ஏன்னா 98 அது எல்சின்ஸ் ரஷ்யா. புட்டின்ஸ் ரஷ்யாவா இருந்தா இந்த பேச்சு வந்திருக்காது. இன்னொன்னு, இஸ்ரேல் was able to like penetrate into Pakistan's nuclear facility. அவங்க கேட்டாங்க ஜாயிண்டா நம்ம அவங்கள அடிச்சிரலாம்னு சொல்லிட்டு முடிச்சிரலாம். நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம். நம்ம தான வேணாம்னு சொன்னோம். அதாவது இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து பாகிஸ்தான் இல்ல அவங்க வந்து மொசையல் பிளான்ட் என்ன பண்ணோம், ஈராக்ல என்ன பண்ணாங்க, ஜாயிண்ட் ஆபரேஷன்ல ஒளிக்கல.
ஒன்றும் இல்லை, அவங்க கேட்டது ஒன்று லேண்டிங் ரைட்ஸ் கொடுங்க, இல்லை டேக் ஆஃப் பண்ணுறது கொடுங்க. என்னால் அவ்வளோ தூரம் பறக்க முடியாது. நான் உங்கள் ஊரில் இருந்து ஒரு ஃப்ளைட் இறங்குறோம், ரீஃபில் ஃபியூல் மாத்திரம் பண்ணி விட்டுருங்க, நான் பாட்டு போயிட்டே இருக்கேன், அது நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பாகிஸ்தானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடும். அதுக்கு என்ன எனக்கு சான்ஸ் கொடு. ஏன் சார் அப்புறம் ஏன் சார் நோன்னு சொல்றாங்க? என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா பாகிஸ்தான் பிச்சர் இட்ஸ் வெப்பன். அதாவது அந்த அவங்க பண்ண அந்த அந்த பாம்புக்கு, இன்னும் சொன்னா களவாடின பாம்புக்கு அவங்க வச்ச பேர் வந்து இஸ்லாமிக் பாம். பாகிஸ்தான் பாம் இல்ல, அமெரிக்காவோட நியூக்ளியர் இஸ்லாமிக் பாம். அமெரிக்காவோட வெப்பன் பேர் வந்து இட்ஸ் யூஎஸ் நியூக்ளியர் வெப்பன். ரஷ்யா அது வந்து ரஷ்யன், கொரியன் கொரியன், சைனீஸ் சைனீஸ், இந்தியன் இந்தியன், பாகிஸ்தான் மாத்திரம் இஸ்லாமிக். சோ மொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் அவர் தான் குண்டு வச்சிட்டு இருக்கேன்னு அவருக்கு அவரே தோல். ஏன்னா ஃபண்ட் அங்க அது கிடையாது சார். ஆனா ப்ராப்ளமே வந்து ஃபண்டிங் கிடையாது. சோத்துக்கு இல்லைன்னு போது பாம்பு மாத்திரம் செய்ய முடியுமா? சோ அது எல்லா ஊர்ல இருந்தும் அப்படியே கலெக்ட் பண்ணி சந்தா நீ கூட கடாஃபி நீ அப்படி கொடுத்தா கிரிக்கெட் ஸ்டேடியம் பேரு கடாஃபி ஸ்டேடியம். சோ விஷயம் என்னன்னா அந்த பணம் தான். சோ எல்லார்கிட்டயும் சந்தா வசூல் பண்ணி அது மூலமா தான் பாகிஸ்தானோட அதுவும் திருடி அதுவும் கிடையாது. நெதர்லாண்ட்ஸ்ல போய் சென்ட்ரிஃபியூக்ஸ் திருடி ஒவ்வொன்றும் எல்லாமே திருட்டு தான். எல்லாமே சொந்தமா கண்டுபிடிச்சது அங்க எதுவுமே இல்ல. பாகிஸ்தான்ல எதுவும் சொந்தமா கண்டுபிடிக்கல அவங்களோட நியூக்ளியர் டிவைஸ்ல கூட. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கைரானா ஹில்ஸ்லாம் நம்மளே ஒத்துக்கிட்டோம். இப்போ நாங்க கத்துறப்ப எல்லாம் ஆமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியன் ஏர்போர்ஸே ஒத்துக்கிட்டு இருக்காங்க, ஆமா நான் கைரானா ஹில்ஸ் அடிச்சது உண்மைதான் சொல்லிட்டு. அவங்க வந்து நான் போரான் எதுக்கு வாங்கினேன், அடுத்த ஈஜிப்ட்ல இருந்து போரான் ஏன் கொட்டினேன், டன் வாங்கி எது கொட்டினேன், அதுக்கு மேல இருந்த மானிட்டரிங் டிவைஸ் அமெரிக்காக்காரந்து அது தூங்கிட்டு இருந்தது தானே பெரிய பிரச்சனையா மாறிச்சு. பாகிஸ்தான்ல எது போனாலும் தூங்கும் சார். பாகிஸ்தான் அவன் தூங்கிடுவான், இல்ல டிவைஸ் தூங்க வச்சிருவான். சோ மொத்தத்துல நம்ம ஹோலிஸ்டிக்கா ஈரானோட இதுல இருந்து எடுத்து பார்த்தா சோஷியல் எக்கனாமிக் கம்பல்ஷன்ஸும் பாகிஸ்தான் மேல இருக்கும். சோஷியல் கம்பல்ஷன், எக்கனாமிக் கம்பல்ஷன் நான் எதை சொல்ல வரேன்டான்னா, திருட்டுத்தனமா ஆயில் ஈரான் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். தெரியுமா உங்களுக்கு? அந்த பலூச்சிஸ்தான் வழியா ஆயில் வந்து பாகிஸ்தான் வாங்கிட்டு இருக்கு. கொட்டா கோர் கமாண்டரோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாஸ்கே வந்து ஈரான்ல இருந்து திருட்டு ஆயில் எடுத்துட்டு வருது. ரீசெண்டா 3 ஆயில் டேங்கர்ஸ் வந்து இந்தியா கேப்சர் பண்ணி ஈரானியன் ஷேடோ ஃப்ளீட். நம்ம நம்மளுடைய அது எப்படி வரும்னு சொல்லுங்க சார். நடுக்கடல் வரைக்கும் வரும், அதுக்கப்புறமா திரும்பி போயிடும் பம்ப் பண்ணு. அதாவது நடுக்கடல் வரைக்கும் வரும், வரும்போது வேற பிளாக் இருக்கும், ரிட்டர்ன் போகும்போது வேற பிளாக மாத்திட்டு பாகிஸ்தான் ஹார்பர்ல போய் அந்த ஆயில கொடுக்கும். இல்லைன்னா வேற ஒரு கப்பல் வந்து நிற்கும், நடுக்கடல்ல மாத்திட்டு போயிடுவாங்க. இதை நம்ம கண்டு காணாத மாதிரி இத்தனை நாள் விட்டுட்டு இருந்தோம், இப்ப பிடிச்சிட்டோம். 3 ஆயில் 3 கப்பல். இப்ப நம்ம ஆளுங்க as usual ஈரானோட இந்தியா பகைத்துக் கொள்கிறதா? ஈரானோட எல்லாம் பகைச்சிக்கல, நம்ம டெரிட்டரி. ஆயில் யாருக்கு போனதுன்னு பாருங்க ராஜான்னு சொல்றோம். பாகிஸ்தானுக்கு வந்து எனர்ஜி, we are starving Pakistan without energy. அமெரிக்காவுக்கும் இது வந்து சொல்றது பாரு, உன் கூடயும் ஆடுறான் அவன் கூடயும் ஆடுறான் பாத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இங்க பாகிஸ்தான் வந்து ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான். இப்ப நம்ம வந்து ஆயில வந்து புடிச்சிட்டோன்னே நம்ம எல்லாருமே நம்ம ஊர்ல இருக்க மீடியா ஹவுசஸ், இன்டர்நேஷனல் மீடியா ஹவுசஸ் பாரு, ஈரானோட சபஹர் போர்ட் வச்சிருக்காங்க, ஐஎன்எஸ்டிசி வச்சிருக்காங்க, ஈரானோட கப்பலே பிடிக்கிறாங்க. ஈரான் கப்பல் தான், ஈரானோட எண்ணம் தான். ஆனா அது யாருக்கு போச்சு? சோ அது பாகிஸ்தானுக்கு போச்சா, இல்ல சைனாக்கு போச்சா, இல்ல வேற யாருக்காவது போச்சா? புதுசு இல்ல, 2018ல இருந்து நடந்துட்டு இருக்கிறது தான் இது. அப்படியே நம்ம இந்தியா கண்டு காணாம வச்சிருந்திருக்கோம். ஏன்னா ஈரானை வந்து தேவையில்லாம நம்ம ஏன் வந்து அஃபெக்ட் பண்ணணும்ன்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கும் ஈரானுக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டு தான் இருக்கு சார். இன்டர்நேஷனல் பாலிசியோ இன்டர்நேஷனல் டிப்ளமசியோ என்பது வந்து எப்பயுமே கருத்து ஒற்றுமையை பொறுத்து இல்லை, வேற்றுமையும் இருக்கும் ஒற்றுமையும் இருக்கும். இதுல எவ்வளவு தூரம் ஒத்து போகுது, எவ்வளவு தூரம் நம்ம ஒத்துக்காம இருக்கோன்றது தான். இட் இஸ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். எவ்வளோ கன்வர்ஜ் ஆகிறோன்றது தான் இங்கே முக்கியம், எவ்வளோ டைவர்ஜ் ஆகிறோன்றது முக்கியம் இல்லை. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் டைவர்ஜென்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பிரான்ஸ் கூட நம்ம ரஃபேல் டீல் போட்டிருக்கோம். இது ரஷ்யாவுக்கு வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க, Su-57 வாங்க சொன்னால் நம்ம வந்து டில்லி டேலி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை நெக்ஸ்ட் அதை கூட நம்ம சைன் பண்ணலாம். இல்லை கண்டிப்பாக அதை தான் நம்ம சைன் பண்ண போகிறோம். இங்கே ப்ராப்ளம் வந்து நம்ம டில்லி டேலி பண்ணல. இங்கே ப்ராப்ளம் வந்து என்னென்னா டிலே எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா we have to wait. ஏன்னா இப்போ ரஷ்யாவோட சப்ளை செயின் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது அஃபெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நானும் நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுப்போம். நம்ம 2 பேருமே ஒரே டைமில் அஃபெக்ட் ஆரம்பிச்சுக்கோங்க, 2 பேர் மேலேயும் நிறைய சாங்ஷன்ஸ் வருது. உங்களாலையும் சப்ளை செயின் மூவ் பண்ண முடியும், என்னால் சப்ளை செயின் பண்ண முடியும். அப்போ 2 பேருமே வீக் ஆகிடும்.
ஸோ சில சமயத்தில் வி ஹாவ் டு டைவர்சிஃபை. உங்களுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவோ எனக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவோ இருக்கும்போது வில் பேலன்ஸ் தட் திங். ஸோ அதனால தான் நம்ம வி ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் SU-57. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இந்தியன் ஸ்டஃப். ரஷ்யாவை தான் புட்டின் அவர்கள் இந்தியா வரும்போது சொன்னது, ஸ்கை இஸ் த லிமிட், என்ன வேணுமோ கேளு, எல்லாம் தேவை எடுத்து. நீங்கள் லெட்ஸ் நாட், சாரி டு இன்டரப்ட் யூ, இன்னொன்று மறந்துடக்கூடாது. கிட்டத்தட்ட யுக்ரைன் போர் தொடங்கின பிற்பாடு இமானுவேல் மேக்ரானும் புட்டினும் வந்து டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் நடத்தியிருக்காங்க. கரெக்ட். ஸோ மேக்ரானுக்கும் புட்டினுக்கும் இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு. மோடிக்கும் மேக்ரானுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு. மோடிக்கும் புட்டினுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏதோ ஒன்று நடக்கல, அதான் என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குதா? இவரும் மெக்ரானும் மோடியும் வந்து கார்ல தனியா உட்காந்து ஏதோ பேசினாங்க. அங்கேயும் அவரும் தனியா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? கார்ல வந்து எப்போ வந்து ஒரு பிரதமர் இன்னொரு நாட்டோட ஜனாதிபதி கூட தனியா உட்காந்து பேசுறாங்களோ அந்த கான்வர்சேஷன் அது என்ன மொழியில இருக்கும், எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது. ரெண்டாவது ஒட்டு கேட்கவே முடியாது, பக் பண்றது கஷ்டம். காரை அது இந்திய பிரதமர் கார் ஆகட்டும், இல்லை பிரெஞ்சு பிரசிடென்ட் கார் ஆகட்டும், இல்லை ரஷ்யன் பிரசிடென்ட் கார் ஆகட்டும், யூ கான்ட் பக் இட். இட்ஸ் அவுட் ஆஃப் கொஷின். டோட்டலி செக்யூராக இருக்கும். ஸோ என்ன பேசுனாங்க ஒன்று. ரெண்டாவது, இந்த மொத்த டீலிங்கில் வந்து யுக்ரைன்லேருந்து France is trying to get detached. Whole European Union is getting detached. Whole European அமெரிக்கா கூட நீ அட்டாச் ஆயிக்கோ, நாங்க டிட்டாச் ஆயிக்கிறோம்னு சொல்லிட்டோம். கிரீன்லாந்து தான் வேணும் கேட்டேன், யுக்ரைன் வச்சுக்கோன்ட்டாங்க. அவ்வளோதான். கிரீன்லாந்து உனக்கு வேணும்னு கேட்டேன், முதல்ல உக்ரைனை சால்வ் பண்ணு. அதே புட்டின் வந்து நேற்று நடக்கிற சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இது பண்ணிக்கிறேன், நான் பார்வைக்கு எடுத்துட்டு வரேன். சும்மா ஷாரா மாதிரியா போட்டு அடி அடி அடின்னு கிவியை போட்டு அடிச்சிருக்காரு. இதெல்லாம் வரவே மாட்டேங்குது சார் நியூஸு. கிட்டத்தட்ட கிவ் இஸ் வர்ச்சுவலி டெசிமேட்டட். இன்னும் 10 நாள் 15 நாள் இந்த போர் தொடர்ந்துச்சுன்னா ஜெலன்ஸ்கிக்கு வேற ஆப்ஷனே இல்லை சரண்டர் ஆகிறது. இதுதான் சூழ்நிலை. இதை வந்து இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் வாயே திறக்கல. கீர் ஸ்டேமர் ஏதாவது பேசுறாரா? மெர்ஸ் ஏதாவது பேசுறாரா? இல்ல மேக்ரோன் பாட்டி ஜாலியா ஏஐ மீட்டிங். இல்ல மேக்ரோன் கிளியரா சொல்லிட்டாரு, ஏஐ சமிட். ஆமா சார். எது யுஎஸ் நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படி சொன்னாரு. அத சொன்னாரு. இன்னொன்னு சப்போர்ட் பண்றாரு. இல்ல அத சொல்றேன், அததான் சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. 79 வயது வயோதிக ஒருவருடைய மனநிலையை பொறுத்து பிரான்ஸோடைய எதிர்காலமோ ஐரோப்பிய ஒன்றிய எதிர்காலமோ இருக்க முடியாது. அதாவது இருக்காது அப்படின்னு யார் சொன்னதுன்னா மேக்ரான் சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருக்காரு. அதனால அங்க சொல்லிட்டு இதை கிளம்பி வந்துட்டாரு. அவர் போட்ட கண்ணாடி எல்லாம் நீ கிரிட்டிசைஸ் பண்ணா டாவோஸ் மாநாட்டுல அவர் எந்த கலர் கண்ணாடி போட்டாரு? சொந்த காசுலயே வாங்கி. ஜெலன்ஸ்கி போட்ட ட்ரெஸ்ஸை நீங்க கிண்டல் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஜெலன்ஸ்கியை பாராட்டிட்டு இருக்கீங்களே நீங்க. சரி, அந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது நீங்க சொல்றீங்க. நீங்க தான் கிரியேட்டே பண்ணீங்க ஜெலன்ஸ்கியை. ஹீரோ மைடான் யாரு கிரியேட் பண்ணது? ஆரஞ்சு ரெவல்யூஷன். ஹீரோ மைடான் இது யார் பண்ணது? முதல்ல விக்டோரியா நோலாண்ட் யாரு? ஸோ ஹண்டர் பைடன் யாரு? ஜோ பைடன் எப்படி வந்து பதவிக்கு வந்தாரு? ஒபாமாவோடைய ஆட்சி காலம் முடியும் போது உக்ரைன்ல என்ன நடந்தது? ஜெரார்ட் குஷ்னர் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட், கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்க போயிட்டு இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஸோ அதனால இங்கே ப்ராப்ளம் வந்து ஒன்று மாத்திரம் தான். இங்கே இவங்களை பொறுத்த வரைக்கும் யூரோ ஹாஸ் கம்ப்ளீட்லி லைக் வித்ட்ரான் ஃப்ரம் யுக்ரைன் வார் இப்போதைக்கு. அதாவது வெளியில பேருக்குன்னு அதை கொடுக்குறேன், ஏன்னா அவங்க ஊர்லயும் மக்கள் இருக்கு. யூரோன்னு சொல்லாதீங்க சார், யூரோப்பியன் யூனியன் தான். ஸோ யூரோப்பியன் யூனியனில் சில நாடுகள் இல்லை, முக்கியமாக ரஷ்யா இல்லை. அதனால யூரோப்பியன் யூனியன் வந்து வித்ட்ரா பண்ணிடுச்சு. ரஷ்யாவுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துறாங்க, நீ அடிச்சுக்க ராஜா அப்படின்ட்டு. எனர்ஜி கிரைசிஸ் இருக்கு யுக்ரைனில். பவர் சப்ளை கிடையாது, வாட்டர் சப்ளை கிடையாது. இது இன்னும் வின்டர் போயிட்டு and their generals are against Zelensky. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல வந்து ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ரஷ்யாவில் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை பத்தி கவலைப்பட்டு இருக்காரு. இவர் வேணா பியானோ வாசிக்கலாம், மேக்ஸிமம் அவர் தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் பியானோ இல்ல பியானோ வாசிச்சார். இல்ல அவர் பியானோ வாசிக்க நான் சொல்றது வந்து ஒரு ரீசன். அவர் பழைய தொழிலுக்கு போயிடலாம், அதை தான் சொல்றேன். இல்ல அவர் பழைய தொழில் தான் சொல்றேன் நான். பியானோ மாத்திரம் இல்ல சார், இவஸ் ஸ்லாப்ஸ்டிக் காமெடியன், ஜோக்கர். இல்ல நான் சொல்ற பியானோ வந்து வேற மாதிரி பியானோ, அவங்க ரிசர்ச் பண்ணா தெரியும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஐ எம் வெரி கிளியர் இன் வாட் ஐ எம் சேயிங். லைக் ஜெலன்ஸ்கி கேன் பிளே பியானோ. ஏன்னா அந்த நீரோ வந்து ஃபிடில் வாசிச்ச மாதிரி ஜெலன்ஸ்கி கேன் பிளே பியானோ பிகாஸ் தட் இஸ் வாட் ஹி வாஸ் டூயிங். அதே திரும்பி ஒரு தடவை வாசி, அதுதான் இவர் பண்ண முடியும் இப்போ. ஆனால் சோகமா வாசிப்பாரா சந்தோஷமா வாசிப்பாரா அவருக்கு மாத்திரம் தான் புரியும். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, யுக்ரைனுடைய அஃபீஷியல்ஸ் வீட்டில் பணம் கொட்டி கிடக்கு. வார் ப்ராஃபிட்டரிங்.
ஸோ அதனால் இல்லை ஒரு வண்டி ஒன்று வந்து புதுசாக வந்து கொடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. புது வண்டி வந்து நான் நினைக்கிறேன் வந்து ரோல்ஸ் ராய்ஸோ இது ஒன்று எலக்ட்ரிக் வண்டி ஒன்று விட்டாங்க. அந்த எலக்ட்ரிக் வண்டி வந்து ரொம்ப காஸ்ட்லியான வண்டி, யாரும் வாங்க முடியலண்டு. யூ நோ ஹூ காட் த ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள்? யுக்ரைனியன் ஜெனரல் ஒருத்தவங்க. ஆமாம், வார் ப்ராஃபிட்டரிங் செம வேர்டு சார் இதெல்லாம் இல்லைங்க. இது நடக்கிறது 1940கள்லயே அமெரிக்காவில் வந்து அது பெரிய குற்றங்க. அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய லாக்ஹீட் மார்ட்டினும் இன்னைக்கு இருக்கக்கூடிய போயிங்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகளும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிங்க வந்து எப்படி பணக்காரனானானுங்க? ஏன் வியட்நாம் வார் வந்தது? ஏன் ஆப்கானிஸ்தான் வார் வந்தது? ஏன் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய கோல்டு வாரில் எத்தனை போர்கள் ஏன் நடத்தப்பட்டது? காரணம் என்னடான்னா அவங்க வெப்பனை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வெப்பனை விற்கிறதுக்கும் தான். அதை வச்சு ப்ராஃபிட் ஆனது யாருன்னா அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஆக சிறந்த 3 வழிமுறைகள் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு. 1-2 நாட்டுக்கு சண்டையை மூட்டி விட்டு வெப்பனை சப்ளை பண்ணு. ஒரு காலத்தில் ஈராக்கும் வெப்பன் சப்ளை பண்ணா, ஈரானுக்கும் வெப்பன் சப்ளை பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? கான்ட்ராஸை ரெபல்ஸை வச்சு ஈரானுக்கு வெப்பன் சப்ளை பண்ணான், இந்த பக்கம் ஈராக்கும் வெப்பன் கொடுத்தான். இந்தியாவுக்கு அதான் F-35 இந்தியாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி தான், பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணுவேன், எனக்கும் சப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நீ என்ன அவுட்கம் ஆஃப் த வார் என்னவா இருக்கும்? F-35 எனக்கு விற்கிற, F-16 அவனுக்கு கொடுத்துட்டேன். ஸோ நான் எனக்கு F-35 அவனுக்கு கொடுப்பேன். ஸோ அப்போ நீ உன்னுடைய எண்டு அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ ஒரு நீ வந்து ஏதாவது வேறு ஏதாவது வெப்பன்ட்ரி கொடுத்தா கூட பரவாயில்ல, எக்ஸாக்ட்லி சேம் கம்பெனி. ஸோ 2 பேருக்கும் ஒரே ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்கு நீ முதல்ல முன்மொழிகிறல்ல, அது அப்பயே உனக்கு அசிங்கமே இல்லையா? ஏன்னா ரொம்ப கேவலமான கேள்வி தான். என்னன்னா F-16 வந்து நம்ம அபிநந்தன் வந்து ஒரு மாருதி 800 போய் இன்னோவா கவுத்து போட்டாரு. ஸோ F-16 ஆமாம் ஏங்க 1960s வந்த பிளேனை வந்து 1990s வந்த பிளேன் கவுத்து போடுதுன்னா, மிட் ஏர்ல அடிக்குதுன்னா, மைண்ட் யூ தி பாகிஸ்தானி ஃபைட்டர் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டர்ஸ். அதாவது அந்த பைலட் வந்து ஒரு சிறந்த பைலட் அவர். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்போ நம்மளோட கெப்பாசிட்டி என்ன? ஸோ நம்ம அடித்து கவுத்து போட்டோம்ல. ஸோ அப்போ F-16 எதுக்காக கொடுத்தேன்? அமெரிக்கா வந்து அமெரிக்கன் பாலிசி எடுத்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விமானம், அந்த F-16 விமானம் இந்தியாவுக்கு எதிராக உபயோகப்படுத்துவதற்காக அல்ல, இல்லை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. ஆமாம், கரெக்ட். அது வந்து வார் அகைன்ஸ்ட் டெரருக்காக. எது ஒசாமா பின் லாடன் எதுக்கு? கைபர் பக்தூன்வால இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை, அதாவது அவங்க நாட்டு மக்களை அவங்களே அடிக்கிறதுக்கு பலூச்சிஸ்தான் இதுக்கெல்லாம் அக்பர் புக்தி அடிச்சு அந்த பிளேனை வச்சு தான் அடிச்சாங்க, F-16 வச்சு. ஸோ இப்போ இதுதான், இப்போ ஒசாமா பின் லாடனுக்கு சோறு வேணும்னா F-16 கொண்டு போய் சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா அங்கே தான் அவர் நல்லா இருந்தார். கடைசியில் ஒன்றும் முடியாத போது தான் காலி பண்ணாங்க. ஒபாமாவோட ரேட்டிங் குறைஞ்சி, விஸ்வரூபம் படத்தில் வரும், ஒரு அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போது சொல்லுவார், ஒபாமாவோட ரேட்டிங்கில் ஏற்ற வேண்டாமான்னு. அந்த ஒரே ஒரு சீனில் ஹி ஹாஸ் கன்வெர்ட் த என்டையர் அமெரிக்கன் மீடியா இண்டஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. பாகிஸ்தானோட நிலைமை எல்லாத்தையும் ஒரே ஒரு 10 செகண்ட்லேயே இருக்கும். ஆக்சுவலாக அவ்வளோதான். அமெரிக்கன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லோ, நெக்ஸ்ட் அவங்களோட ஆயில் இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ், ஆயில், டெக், இது 3ல் எந்த ஃபியூஸை பிடுங்கினாலும் அதில் 2 காலி ஆச்சுன்னா 1 வச்சுட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது 3 தான் அவங்களோட பேக் போன். இன்னைக்கு டெக்கும் வந்து அமெரிக்காவை விட்டு நிறைய பேர் டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ டைம், ஆஸ் அ ரிக்வெஸ்ட் ஐ எம் புட்டிங் எல்லாருக்கும், ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், அரட்டைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் ஸ்டைல்லையே இருக்குது. எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதை விட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நீ சர்வர் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணு, இந்தியாவில் வெய்யி எப்படின்னு அவனை கெஞ்சறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இந்தியாவில் சர்வர் இருக்கிற அரட்டையை நம்ம யூஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுதா? ரஷ்யா ஹஸ் பேண்ட் வாட்ஸ்அப், டெலிகிராம் யூஸ் பண்ணுறான் அவன். சார் சைனால யூடியூபே எல்லாமே இருக்கானுங்க சார், அவங்க எல்லாமே. பைடு இருக்குல்ல, டிக்டாக் இருக்கு, பைடான்ஸ் இருக்கு, எல்லாமே அவங்க இந்தியா மட்டும் தான் சார் பேச டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள. அதுக்கு அந்நிய மோகம். இங்கே KFCன்னு ஒன்று இருக்கு, பாகிஸ்தானோட கிரிக்கெட் டீமோட ஸ்பான்சர் அவன். ஆமாம், இல்லை ஸ்ரீதர் வேம்பு சார் வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸோடைய ஸ்போக்ஸ் பர்சன்னு, டெக்னாலஜி அதாவது ஏஐயோடைய இன்சார்ஜ், அவர் வந்து எல்லாரும் அமெரிக்கன் ரிலேட்டட் ஏஐ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அவர் பேர் ஸ்ரீராம். அவர் சொல்லியிருக்கு. ஆமாம், இவர் சொல்கிற, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், இஸ் அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ், இஸ் நேம் இஸ் ஸ்ரீராம். சொன்னார் பிரெயின் ட்ரெயின் வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருப்பார். திஸ் இஸ் வாட் வி வேர் டாக்கிங்.
லாங் டைம் சொல்றது என்னன்னா பிரெயின் ட்ரெயின் எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா இங்க அந்த நாட்டுக்கு சப்போர்ட்டா போயிருக்காங்க. இல்ல நாம அவர் தப்பு சொல்ல முடியாது. தட் இஸ் ஒன்லி அவரோட வேலையை அவர் செய்யறாரு. நான் என்ன சொல்றேன், நம்ம ஊர்ல இருந்து போய் சைனால இருக்கக்கூடிய நீங்க எல்லா டெக் கம்பெனிஸும் அமெரிக்கால ஒரு கால படிச்சவங்க தானே சார். இங்க ஏன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி போகுது, இங்க ஏன் வந்து அது மாதிரி டேலண்ட் இருக்கிற ஆளுங்க, வேம்புசாரி எத்தனையோ வருஷம் சஃபர் ஆயிருந்தா தான் அவர் இப்போ இவ்வளவு தூரத்துக்காக வர முடிஞ்சது. பட் இந்தியாவில் வந்து அந்த இன்சென்டிவ் இருக்கா, ரெட் டேப்பிசம் எவ்வளோ இருக்கு, வளர விடாம தடுக்கிறதுக்கு ஆளுங்க அதிகமே தவிர்த்து வளர்றதுக்கு ஆளுங்க இருக்கா? இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அரசாங்க கட்டமா நம்மளுக்கு வந்து நம்ம பிரித்தாளும் சூழ்ச்சி வந்து நிறைய வச்சிருக்காங்க. கேட்டால் கேஸ்ட் சிஸ்டம், அதுக்கு ஆறுன்னு ஒரு அவார்டு அட்டாச் பண்ணி வர வச்சிருக்காங்க. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் இட். அதுக்கு எதிரானவன் இல்லை. யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க, சகட்டு மேனிக்கு எல்லாருக்கும் கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா டேலண்ட் இருக்கிறவங்க வந்து சஃபர் ஆகும். இந்தியாவில் வந்து டேலண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது இல்லை, அதுக்கு நேர்மாறா இன்னைக்கு தானே ஏஐ வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஹப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆந்திர பிரதேஷில் ஹப்பா மாறிட்டு இருக்கு. இதே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். இன்னைக்கு புது செக்ரட்டேரியட் சேவா தீர்த்துன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லை, சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டு. அந்த கர்த்தவ்ய பவன் 1, கர்த்தவ்ய பவன் எல்லாமே ஏஐ இன்டிகிரேட்டடாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எவ்வளவு மாற்றங்கள் இந்த அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகள் 70 வருடங்களாக இந்தியாவில் வந்து ஒரு அதாவது இருந்த அரசாங்கங்கள், நான் இன்க்ளூடிங் நரேந்திர மோடி அவர்களுடைய முதல் அரசாங்கத்தை சேர்த்து சொல்றேன், ஒரு ஓஎஸ் இல்லை அப்படின்ற ஒரு தாட்டே இல்லை நம்மளுக்கு. இப்போதானே வந்தது. இப்போ யாரு மோடி கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ். அது கூட எப்போ அந்த நயாரா பிரச்சனை முடிஞ்சு வந்தது, நயாராவோட சர்வர்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. விண்டோஸ்ல வந்து நான் திரும்ப சொல்றேன், நீங்க வந்து ஓஎஸும் சொல்றேன். சார் வந்து வாட்ஸ்அப் பண்ணாரு, இருக்கிற எல்லா டெக்னாலஜிலையுமே ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் போய் செக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் சைனா பண்ணிருக்காங்க. கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவ் முதல்ல தேடுங்க. சைனா பண்ணிருக்காங்க. கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடுங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் கூகுளில் தேடுறேன், நீங்க கூகுளுக்கே ஆல்டர்னேட் தேடுங்க. சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி தான், அவர் ஓனர் கிடையாது. திரும்ப அந்த கம்பெனி இந்திரா நோய் வந்து தமிழ்நாடுக்காரங்கன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட எல்லாரும் பெப்சி பாட்டில் கையில் வச்சுட்டா சுத்த முடியும். அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு கம்பெனியோட அவ்வளவுதான். அவங்க ஜீவாதாரத்துக்காக அவங்களோட இதுக்காக அங்கே போய் அமெரிக்காவில் சம்பாதிக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். முடிஞ்சா அவங்க இந்தியாவில் வந்து அவங்க டெக் ஹப்ஸை ஓப்பன் பண்ணட்டும். இங்கே காம்படிட்டிவ் ஃபீல்டில் என்லார்ஜ் பண்ணுங்க. நம்மளோட சொந்த டெக்னாலஜியா அவங்க டெக்னாலஜியாக போட்டி போடட்டும். இன்னைக்கு அமெரிக்கா கார் இந்தியாவில் வந்தால் நம்ம வந்து டாடா கார் வாங்குறோம், டாடா கார் வாங்குவோம். ஏன் ஜாக்வார் வாங்குறவன் வந்து ஹேரியர் வாங்குறியா, ஜாக்வார் வாங்குறியான்னா ஜாக்வார் வந்து அதே டாடாக்கு சொந்தமான வெஹிக்கிள் தான். எத்தனை பேர் ஜாக்வார் வாங்க போகிறான்? ஏன் அதுக்கு பதிலாக அப்படி அது கிட்டத்தட்ட பூர்மேன்ஸ் ஜாக்வார் தான் இந்த ஹேரியர் வெஹிக்கிளை கூப்பிடுறாங்க. அதே டிசைனு எல்லாம் அதே தான், அதே தான், டிட்டோ. அதுக்கு பாதி வேலையில் கிடைக்குது, இன்னும் பாதி வேலை இல்லை, 30% ஆஃப் த ரேட்டு கிடைக்குது. 3 கார் வாங்கலாம். 3 கார் வாங்குற இடத்துல 1 கார் வாங்குற இடத்துல 3 கார் வாங்கிட்டு போயிடுவேன் நான். அதனால தான் எல்லாரும் we must be competitive both in terms of quality and quantity. மாஸ் ப்ரொடக்ஷனும் நம்மளுக்கு இருக்கணும், அந்த ஸ்கேலிங். இன்னைக்கு ஏன் உலகம் வந்து இப்போ பிரான்ஸ் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடி, ரஃபேல்ஸை வந்து இந்தியாவிலேயே வந்து நாளைக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்கிறான். ஏன் வந்து ரஷ்யா வந்து Su-57 நாளைக்கு இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ண ரெடின்னு சொல்கிறான். ஏன் வந்து ஜெர்மனி இந்தியாவில் வந்து சப்மரைன் கட்டுறதுக்கு ரெடின்னு சொல்கிறான். இங்கே ஸ்கேலிங் இருக்குது. ஸ்கேலிங்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குது. ஒரு காலத்தில் இங்கே படித்தவர்களோட எண்ணிக்கை கம்மி, ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் கம்மி, காம்படிட்டிவ்னஸ் கம்மி, இங்கே இருக்கக்கூடிய செக்டார்ஸ், ஆட்டோமொபைல் செக்டார்ஸும் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸும் இதெல்லாம் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி நம்ம எங்கேயோ இருக்கோம். உலகத்தில் வந்து ஆட்டோமேக்கர் மார்க்கெட்டில் நம்ம வந்து டாப் 5 கண்ட்ரீஸில் ஒரு கண்ட்ரி நம்ம இன்னைக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஒரு 30 வருஷமாக போஸ்ட் லிபரலைசேஷன் 90க்கு அப்புறமா நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள் எத்தனையோ. நாம் கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடான பாதை. அதனால் இன்றைக்கி நம்ம அந்த 30 வருஷம் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஸ்லைட்டாக மாருதி உத்யோக் லிமிடெட் கோவிட் வரும்போது வெண்டிலேட்டர்ஸ் பண்ணாங்கல்ல. ஆமாம் சார், வெண்டிலேட்டர் சப்ளை பண்ணாங்கல்ல.
இஸ்ரோ வெண்டிலேட்டர்ஸ் பண்ணாங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு? அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. ஆமா, அவங்கள ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு சேட்டலைட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி வெண்டிலேட்டரும் பண்ண முடியுதுன்னா அப்ப நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம எவ்வளவு தூரம் வளர்த்துட்டு இருக்கோம். ஆமா, இன்னும் புல்லக்காட்டுல போன நாடு தான் இந்த நாடு, இன்னும் பாம்பாட்டி இப்படியே எத்தனை நாள் தான் நீங்க வந்து மற்ற நாடுகள் சொல்லிட்டு இருக்க போது அது நம்ம கேட்டுட்டு இருக்க போறோம். பட் மற்ற நாடுகள் ரியலைஸ் பண்ணிடுச்சு இந்தியாவோட. நம்ம ஆஞ்சநேயர் மாதிரி அவர் பலம் அவருக்கே தெரியாது, மற்றவங்க வந்து சொன்னாதான் அவருக்கு தெரியும். ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய் ஹிந்த் சார். ஜெய் ஹிந்த் சார்.